ஒரு சூப்பரான ஒரு நாளில், அதாவது உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்த்டேவோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல உங்களை தேடி ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட இருந்து வருது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அன்பும் வேல்யூவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்பேற்பட்ட சிறப்பான சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறதுல ஒரு கை தேர்ந்த நபராக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நல்லா வெயிட் பண்ணலாம். என்னது இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர், சர்ப்ரைஸ் கிஃப்ட் மேக்கர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 2 பேருக்கு இன்னைக்கு டேட்ல அடிச்சு சொல்லுவேன், அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்கு. அவங்க கிட்ட அவ்வளோ பெரிய பிசினஸ் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இந்த பிசினஸை எப்படி பண்ணலாம், எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத பத்தின கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க உங்களுடைய ஏரியாவில் ஒரு சூப்பரான பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கடந்து வந்த பாதையை, உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனல்ல நீங்க நம்மளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிசினஸ் நேம் அண்ட் உங்களுடைய லொகேஷன், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை பின் பண்ணுங்க. ஸோ உங்க இடத்துக்கு உங்களை தேடி வந்து உங்களுடைய பிசினஸை வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம். உங்களை மாதிரியே தொழில் தொடங்கி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா, ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். ஸோ அதனால தாராளமாக நான் சொன்ன விஷயங்களை மறக்காம பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதான் ஒரு புது வியூவரா அந்த சேனலுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா வந்த காலோட நிக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ரெண்டுமே பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்க பார்த்து மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் இல்லையா? ஸோ சர்ப்ரைஸ், இன்னைக்கு டேட்ல கூட யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டதா இருப்பீங்க. யாருக்காவது சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதை இப்போ நான் சொல்ல போற இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மேக்கர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸான கிஃப்ட் அனுப்புறது, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் அனுப்பி அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான நபர்களை தான் தேடுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டா பேஜில், ஃபேஸ்புக் பேஜில், சோஷியல் மீடியாவில், கூகுளில் ஸோ இந்த மாதிரி யார் அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தேடுவாங்க. ஸோ அதில் ஆன் டைம்லையாக இருக்கட்டும் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஸ்டமைஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் தேவையோ அதை ப்ராப்பராக பக்காவாக சொல்லிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறமா அது அவங்களுமே எந்தவித ஒரு தயக்கமோ இல்லை எந்தவித ஒரு குறைச்சலோ அப்படி கிஃப்டில் காட்டிடாமல் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால அங்கே லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நபரும் ஹாப்பி, அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணவரும் ஹாப்பி. இவங்க 2 பேர்த்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுல, ஸோ இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இவங்களுக்கான இடம், இவங்களுக்கான லொக்கேஷன், இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் வீடு தான் லொக்கேஷன். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகான வீட்டில், அழகான ரூமில் நீங்கள் உட்காந்து அப்படி வேலை பார்க்கறதுக்கு உண்டான சேரோ, டேபிளோ எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு இடம். அதையும் தாண்டி உங்களுடைய பொறுமை, பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கலைநயமிக்க பொருட்களெல்லாம் உருவாக்க முடியும். டிராயிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே பொறுமையும் டெடிகேஷனும் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான கிஃப்ட் பண்ணுறவங்களுமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா 500 ருபீஸ்லேருந்து அவங்க பண்ணக்கூடிய கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ 500ல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் அவங்க வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிஃப்ட்டில் தொடங்கி இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் வரைக்குமே, ஸோ இந்த ஏர் பலூனில் கூட இன்றைக்கி நிறையா பேர் வந்து சர்ப்ரைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பிளான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது நான் சொல்லிட்டேன், இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம். ஸோ அதையும் தாண்டி இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்காக சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதை எப்படி சர்ப்ரைஸ்க்காக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களா உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் வந்து வளர்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மந்தில் 2000 எபோ வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு 2000 தான் ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல 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 விஷயங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்து இந்த லைட்டிங் மாதிரியான கிஃப்ட்டு, சின்ன சின்ன மினியேச்சர் டாய்ஸு, இல்லைனா இந்த வாட்சில் நமக்கான கஸ்டமைஸ்டான விஷயங்களை பண்ணுறது, இல்லை பென், இல்லைனா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நிறைய நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்லலாம் கூட போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பேர் எனக்கு இந்த வென்யூவில் தான் வேணும், இது வந்து ஒரு ஷீஷோர் மாதிரி வேணும், இல்லைனா இந்த பார்ட்டி ஹாலில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பார்ட்டி ஹாலை டெக்கரேட் பண்ணுறதுல கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வேறு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த மனசுக்கு பிடிச்ச நபரை அந்த இடத்துக்குள்ளே அப்படி கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் நமக்கான க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு இடம், இந்த இடம் அப்படிங்கிறதான் கிடையாது. ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு ஹோம் டெக்கார் இருக்கிறாரா, இந்த மாதிரியான வெட்டிங் டெக்காரோ இல்லை செலிப்ரேஷன் டெக்காரோ இருக்கிறாரா அப்படிங்கிறத
பார்த்து அவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவர்கிட்ட இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி டெக்கரேஷன் தேவை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காசில் இவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரோ அதை நீங்கள் அவருக்கு அப்படியே செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிஸில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து நீங்கள் அடிஷ்னலாக இப்போ அதே ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபரை கூட அப்படியே அழகாக அந்த ஒரு விஷயத்தோட சேர்த்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அஜந்தாவோட சேர்த்து கொடுத்து ஸோ அவருக்குன்னு தனியாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுடைய சைடில் இருந்து எக்கச்சக்கமான நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ரேப்போல நல்ல ஒரு கொலாபரேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படும் போது கூட உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டில் இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது யாரையும் விட்டு கொடுக்காம நம்மளுடைய பிஸ்னஸை நாம் எல்லாருமே ஒரு சேர வளர்த்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் தேவை, இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பேஜ் கம்பல்சரியாக தேவை, ஃபேஸ்புக்லேயுமே ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பேஜஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா பி இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இந்த பிஸ்னஸ்க்கான வாக்கினா, அதாவது கடை இல்லை இல்லையா, ஸோ இன்ஸ்டாகிராம் தான் இருக்கக்கூடிய ஒரே இடம். ஸோ இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய பேர் வாக்கின் ஆவாங்க இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு இன்டர்நெட்டில் நீங்கள் அப்படியே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் அப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கான இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஹைரிங் டீம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். லைக் இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய மெசேஜஸை, அதாவது அவங்க அனுப்பக்கூடிய கேட்கக்கூடிய கொட்டேஷனை எப்படி அவங்களுக்கான கஸ்டமர்ஸாக அப்படி கன்ஃபார்ம் கஸ்டமர்ஸாக மாற்றுறது, லீட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெகுலர் பையர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இதிலிருந்து நல்ல ப்ராஃபிட் ஆனது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் 500 rupeesல நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் ஆனது விற்பனை ஆகுதுன்னா அதுக்கு உங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நீங்கள் அழகாக நிர்ணயம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர் மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய, அதாவது ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் திங்க் பண்ணி நல்லா க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர் பிஸ்னஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இது வந்து சைட் பிஸ்னஸ் நான் வந்து பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற டைமும் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற டைமும் வந்து அப்படி ஒரு சேர கொலாப்ஸ் ஆகாதுன்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க இப்போது இந்த விஷயங்களே எதுவுமே இல்லாமல் என்னால் இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கூட அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்கிட்ட வந்து இந்த பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நபருக்கு இந்த இடத்துல சர்ப்ரைஸான ஈவென்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கீழே இந்த மாதிரி மேக் பண்ணக்கூடிய ஒரு டீமை உருவாக்கி அதிலிருந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுறவர், ஒரு லைட்டிங் பண்ணுறவர், ஒரு டிசைனிங் பண்ணுறவர் அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஃபைனல் அவுட்புட்டாக மேக் பண்ணிட்டு வரக்கூடியவர். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த டெலிவரி பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டீமை நான் எனக்கு கீழே வச்சுக்கிட்டேன்னா கூட எல்லாரும் வேலை பார்த்த மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ரன் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ அதனால் இதுக்கு வந்து டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 தான் ஆகும் அண்ட் டீம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். ஏன்னா இத்தனாம் தேதியில் ஒரு நபருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராருன்னா அந்த டேட்டை மறக்காமல் நீங்கள் வச்சு அவருக்கு உண்டான விஷயங்களை ப்ராப்பராக பக்காவாக கொடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மூலமாக டெவலப் ஆயிடுச்சுன்னா நிறைய ஆர்டர்ஸ் நம்மளை தேடி வரும். ஸோ அப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது, நம்மளே போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கட்டமைச்சு சீராக நீங்கள் ஒரு சேர அப்படி இந்த பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி தான் வரும். ஸோ நான் இனிஷியலாக இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000 தான் வரும் அப்படிங்கிறத ஒரு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இனிஷியலாக நான் இப்போ அப்படியே சராசரியாக கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இனிஷியலாக இதில் வந்து 5000 தாங்க வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மெல்ல மெல்ல தான் நாங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்னால தான் இன்றைக்கி வந்து டீசெண்டாக ஒரு 25,000 வரைக்கும் கூட எங்களுக்கு நாங்கள் எந்த வேலையுமே பண்ணாமல், அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீமெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கூட எங்களுக்கு 25,000 ப்ராஃபிட்டாலாம் வருது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அதனால் இதில் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு இந்த டைமிங் ப்ராப்ளம்லாம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து நிறையா விஷயங்களை அடுத்தடுத்து நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்லேயுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இதனால் இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளானர் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ அதுக்கு உண்டான மிக முக்கியமான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை அண்ட் டெடிகேஷன் தேவை, அவங்களுடைய டைமிங் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த ஒரு பிஸ்னஸில் 5000 மட்டும் இல்லை 25,000 வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் 25,000க்கு மேலேயே கூட நம்ம தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளானர் அப்படிங்கிறது
பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிஸ்னஸ். இன்னைக்கு டேட் மட்டும் இல்லை, இனி ஃபியூச்சரில் கூட இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் வைஸ் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸான ஈவெண்ட் பிளானிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இதுக்கான ஸ்கோப் ரொம்பவே இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக நாளையிலே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஐடி மட்டும் உருவாக்கிக்கிட்டால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கிளைண்ட்ஸை நீங்களே கொண்டு வர முடியும், நீங்களே இந்த பிஸ்னஸில் சாதிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கோர்சஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் நான் இதே ஈவென்ட் பிளானர் பிஸ்னஸ் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் அதுக்கான கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்குது. ஸோ தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கங்க, அந்த கோர்சஸ் மூலமாக தெளிவு பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டக்கரான சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டேட்டா பாபோடி கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.